பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் என்றென்றும் புகழும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆராதனை நாளிலே நாம் முழு உள்ளத்தோடு தேவனை நேசித்து ஆராதிப்போம். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவராகிய இயேசுவை அன்பு கூர்ந்து ஆராதிப்போம். அந்த ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தையே நாம் தேடுவோம். தேவ வசனத்தால் நாம் புது பலன் அடைவோம். தேவனுடைய பலத்த கரம் நம்மை ஆசீர்வதித்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உயர்த்தப்படுவதாக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆவியான தேவன் இப்படியாய் சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்றார். ஆவியானவர் சபையை நடத்துகிறவர். ஆவியானவர் தான் சபையில் பேசுகிறவர். ஆவியானவர் தான் சபை சீர்படுத்துகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர், ஆளுகை செய்கிறவர். இதுதான் ஆண்டவராகிய இயேசு எனும் பரிசுத்த உடலின் சபையினுடைய அந்த மகிமையான நடத்துதல். ஆகவே வேதம் போதிக்கிற சத்தியங்கள் சபைகளில் உயர வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சத்தத்தை ஜனங்கள் கேட்க முடியும். ஜெயம் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஜெயம் கொள்ளும்படியே உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசுவின் சபை நம்மை நடத்த தேவன் சித்தமாக இருக்கிறார். நாம் உலகத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சோதனைகளை நாம் ஜெயிக்கணும், மாம்சத்தை நாம் ஜெயிக்கணும், மாம்சிக வழிகளை நாம் ஜெயிக்கணும். இது நம்மால் ஆகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலத்தால் அது ஆகும். பரிசுத்த ஆவியினால் அது ஆகும். தேவனுடைய வசனத்தினால் அது ஆகும். ஆகவேத்தான் இந்த உலகில் சபை உருவாக்கப்பட்டது. இந்த உலகில் உள்ள எல்லா குழப்பங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தான் பதில். அந்த பதிலைத்தான் சபைகள் உலகத்துக்கு போதிக்கிறது. அதுக்காகத்தான் சபை. ஆகவே நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சபையின் அபிஷேகம் நம்மை ஜெயிக்கும் புதுபலன் அடைந்தவர்களாக மாற்றும். அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஜெயம் பரலோகத்தின் மத்தியில் இருக்கிற நித்திய மீட்பை கொடுக்கும் கனி. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் அந்த கனி. அதை நாம் சாப்பிடும்படி தேவன் செய்கிறார். ஏதோனில மரணத்தின் கனியை சாப்பிட்ட ஆதாம் ஏவாளும் சாவுக்கு அடிமையானார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவியானவருடைய போதனையினால் ஜெயம் அடைந்தவர்கள் பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் அந்த நித்திய கனியை பூரணமாய் உட்கொள்வார்கள். அந்த நித்திய பேரின்ப அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கும். எத்தனை மகிமையான ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? ஆகவேதான் இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு என் சபையை நான் கட்டுவேன் என்றார். சபையில் தான் ரட்சிப்பு, சபையில் தான் அபிஷேகம், சபையில் தான் தேவ பிரசன்னம், சபையில் தான் தேவ ஆசீர்வாதம், சபையில் தான் தேவ சத்தத்தை நாம் பூரணமாக கேட்கிறோம். அந்த அனுபவங்களில் தேவன் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் பரிசுத்த உடல் சபையை பூமியில் வைத்தீர். ஆவியானவர் சபையை ஆளுகை செய்யும்படி செய்கிறீர். அந்த சபையிலே தேவனே நீர் மாத்திரம் ஆராதிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினால் சபையில் பிரசங்கிமார்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும், குழந்தைகள் வரைக்கும் அபிஷேகிக்கப்பட வேண்டும். புதுபலன் அடைய வேண்டும். ஜெயம் பெற வேண்டும்.
அந்த பரலோக கனியாம் ஆண்டவர் இயேசுவின் கனியை எல்லோரும் சாப்பிடும்படி செய்கிறீர். இந்த சத்தியத்தினால் சபைகளை பலப்படுத்துகிறீர். உமக்கு கோடி கோடி நன்றி. சபை ஆராதனையில் வருகிற ஜனங்கள் எல்லோரும் பயபக்தியோடு கூட வந்து உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மையே ஆராதித்து துதித்து உம்மையே மகிமைப்படுத்தி உம்முடைய மகிமையின் கரத்தின் பிரசன்னத்தால் புதுபலன் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.